தீர்வாக என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? மத்திய அரசு நினைத்தால் உடனடியாக தீர்க்கப்படலாம். மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு அதோடு மக்கள்களும் அரசியல்களும் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து போராடினால் தீர்வு. சரி, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற கொள்கையை நாம் நிச்சயம் நிலைநாட்டினால் நிச்சயம் நமக்கு காவிரியில் தண்ணி வரும். இரண்டாவது, தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம உரிமையை மத்திய அரசிடம் போராடி நாம் நிச்சயம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த உரிமையை மீட்க முடியும். நயவஞ்சகத்தோடு செயல்படக்கூடிய நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் தமிழக அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்றுபட்டு தலைவர் சொல்லியது போல ஆந்திராவில் எப்படி தெலுங்கானாவுக்கு ஒரு போராட்டம் வெடித்ததோ அதே போலான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். 1000 கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லை. அதே போல் நம்மளால் முடிஞ்சு போராடினா நடக்க முடியாத விஷயமே கிடையாது. கார்ப்பரேட் பேச்சை விட்டுட்டு மக்களுக்காக யோசிச்சா எல்லாமே நல்ல முடிவாக தான் இருக்கும். இப்போ மக்கள் திரள் போராட்டம் மூலயமா மத்திய அரசை பணிய வைக்கணும். இது ஒட்டுமொத்த தமிழர்களுமே சேர்ந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து நமக்கான உரிமை வேறு யாருக்கிட்டும் இல்லை. பெரியார் சொன்ன மாதிரி நமக்கான உரிமை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை கேட்டு பெறோன்றதுல தான் இந்த விஷயம் இருக்குது. ஸோ அரசாங்கத்துக்கு தேவையான அழுத்தத்தை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கொடுக்கணும். இது நதிநீர் பிரச்சனை பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, குடிநீர் பிரச்சனை இருக்குது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மேட்டூர்லேருந்து தான் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துகளுக்கும் குடிநீர் சப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குது. 70% குடிநீர் பிரச்சனை வருகாலத்தில் இந்த காவிரி நதிநீர் நம்பியே இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி எல்லா மாவட்டங்களும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒட்டுமொத்த தமிழர்களுமே எல்லாருமே சேர்ந்து இதுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்துற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாலே. நன்றி. 1947 எப்படி சுதந்திரம் வாங்கினோமோ அதே மாதிரி நம்ம விவசாயிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போராடுறோம், வெல்றோம். தாஜ் சார், உங்களுடைய கருத்து? சாதி மத பேதமின்றி கொள்கை வேறுபாடின்றி அனைத்து கட்சிகளும் சாதி மத சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும். சண்முக சுந்தர் சார் சொல்லுங்க. ஐயா, தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அதாவது கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆக நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே இந்த தீர்ப்பை சொன்ன பிறகு அந்த தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டியது மத்திய அரசு தான். உடனடியாக நடுவர் மன்ற தீர்ப்பை அமுல்படுத்தி கர்நாடக அரசை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அப்படி கர்நாடக அரசை தண்டிக்குமானால் தமிழகத்தினுடைய உரிமை உண்மையாகவே பாதுகாக்க முடியும். அது வரலாறு மறுபதிவு செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வழக்கறிஞர், உங்களுடைய கருத்து? கர்நாடக மாநிலத்தில் இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு முன்பு 2 IAS அதிகாரிகளை கொண்டு 25 வல்லுநர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களை ஆராய்ந்து அதிலே ஒரு 25 இடங்களை தேர்ந்தெடுத்து இப்போது அறிவித்திருக்கிற இந்த இடம் மேகதாது. இன்னும் அடுத்தடுத்த அணைகள் கட்ட அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய முயற்சியை அறியாத நிலையிலே தமிழக அரசு அதனுடைய செயல்பாடு இங்கே இருக்கிறவர்களுடைய நிலை இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்வேன். தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் பேரவை என்கிற ஒரு அமைப்பு எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பயிர் சாகுபடியும் நீர்வளங்கள் திட்டம் என்கிற பெயரிலே இந்த நூலை ஆண்டுதோறும் வருகிறார்கள். அது பெய்கிற மழை, கர்நாடகத்திலிருந்து கிடைக்கிற தண்ணீரின் அளவு, இந்த அளவை கொண்டு எப்படி விவசாயிகள் அங்கே விவசாயம் செய்தல் வேண்டும் என்பதெல்லாம் அறிவுரை சொல்லி அவர்களுக்கான விவசாயிகளுக்கான கையேடாக வந்திருக்கிறது. 2012-13 தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் கடைசியாக என்றால், இந்த நூலுக்கான ஆதாரங்களை திரட்டுவது எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. எங்கே நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அரசு அலுவலகங்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை பெறுவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. எங்களால் தொடர்ந்து இந்த பணியை செய்ய முடியவில்லை. அதனால் இந்த ஆண்டோடு இதை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் இந்த வெளியீட்டுக்கே மூடு விழா நடத்தியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறது இங்கு இருக்கிறவர்களுடைய செயல்பாடு. ஆகவே நாம் இந்த தவறுகளை, இந்த குறைகளை இதையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டியது இங்கு இருக்கிற அதிகாரிகளுடைய செயலாக இருக்கிறது. சரி ஐயா, காவிரி தனபாலன் ஐயா, உங்களுடைய கருத்து? ஜனநாயக நாட்டில் போர் புரிய முடியாது, வாளெடுத்து சண்டை போட முடியாது. ஆனால் அந்த வாளை விட மிக பலம் வாய்ந்த ஓட்டு இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் 39 MP இருக்காங்க. இந்த 39 MPயும் இன்றைக்கு மத்திய அரசு சட்டத்தை எந்த சட்டத்தை பாஸ் பண்ணாலும் இவங்களுடைய ஆதரவு வேணும். இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் காவிரியினுடைய பிரச்சனையை தீர்க்காதவரை நான் ஆதரவு தர மாட்டேன் என்று அனைவரும் முதல்ல ஒட்டுமொத்த ஒரு குரலை எழுப்பணும். ரெண்டாவது, நம்மளுக்காக போன இந்த எம்பிக்கள் காவிரியினுடைய பிரச்சனையில் கர்நாடக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதனால மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலை. அதனால் எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களோடு போராடுகிறோம்னு வரணும். செல்லமுத்தையா, உங்களுடைய கருத்தாக? நம்முடைய உரிமையை மீட்பதற்கு நாம் ஏற்கனவே ஐயா சொன்னதைப் போல இங்கே இருக்கிற அனைத்து எம்பிகளும் நமக்காக சென்றிருந்தால்
உரிமையோடு பேசுவார். அம்மாவுக்காக சென்றிருந்தால் எப்படி பேசுவார்? எனவே அரசியலை பொறுத்தவரை நம்மை காப்பாற்றாது. நம்முடைய மக்களும் நமக்காக உரிமைக்காக ஓட்டு போட மாட்டார்கள். அரசியல் என்பது தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான நிலைக்கு சென்றுவிட்ட காரணத்தால் இப்படி பொதுமக்களுடைய இப்படி விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு அந்த அரசியல் உதவாது. நாம் போராடுகின்ற சக்தியாக மாறினால்தான் அது உதவும். கர்நாடகக்காரன் இன்றைக்கு காவிரி பற்றி உரிமை பேசணும் என்றாலும் கூட கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது. 2 ஆட்டுக்கிடாய்களை மோதவிட்டால் இடையிலே வழிகிற ரத்தத்தை குடித்துக் கொள்கிறதைப் போல அவர்கள் 2 மாநிலத்தையும் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எங்கே சகாயம் கிடைக்கும் என்று. எனவே சாட்சிக்காரனை காலில் விழுவதை விட சண்டைக்காரனை மேல் என்று சொல்வார்கள். நான் இன்றையும் கூட இந்த அரசாங்கத்துக்கு, தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லுவேன், அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்து, தூதுக்குழுவாக, அதிலே விவசாய பிரதிநிதிகளை எல்லாம் எங்களை எல்லாம் அழைத்து இந்த தூதுக்குழு சென்று கர்நாடகத்திலே விவசாயிகள் அமைப்பு பலமாக இருக்கிறது, எங்களுக்கு நெருங்கிய தொடர்பும் இருக்கிறது. அரசை விட்டுவிட்டு விவசாயிகள் அமைப்புகளே ஒன்று சேர்ந்து பேசி 2 அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக கத்தியின்றி ரத்தமின்றி சண்டையின்றி சமாதானமாகவே இதை நாம் தீர்த்து கொள்ளுகிறதுக்கு ஒரு வழியை முயற்சி செய்யலாம். இது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தலையிடுவது 2ஆம் பட்சம். எனவே கிராமப்படியே ஒரு முறையை எடுத்துக்கொண்டால் கிராமத்தில் சொல்வார்கள், கர்நாடகம் காவிரியை பெற்று வளர்த்தவர்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட, தமிழகம் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, இவனுக்கு வளர்த்தவருக்கு என்ன உரிமை? கட்டி கொடுக்கும் வரைதானே அவனுக்கு உரிமை. கட்டி கொடுத்த பின்னாலே அத்தனை ரைட்ஸும் நமக்கு பாடுபட வேண்டியது, பிள்ளை பெற வேண்டியது, காப்பாற்ற வேண்டியது, குடும்பம் நடத்த வேண்டியதெல்லாம் எப்படி ஒரு குடும்ப தாய்க்கு பொறுப்போ அப்படி காவிரி தாய் நமக்குத்தான் பொறுப்பு, நமக்குத்தான் உரிமை என்பதை இந்த அரசுகளுக்கு உணர்த்தி ஒரு நாள் நிச்சயமாக இதை அனைவரும் சேர்ந்து வென்றெடுப்போம். அதுவரை இந்த அரசுகளுக்கு அடிபணியாமல் மேகதாதுவிலே அணை அந்த கர்நாடகக்காரன் நீதிக்கு, மனச்சாட்சிக்கு, சட்டத்திற்கு பயப்படுவான் என்று தயவு செய்து இந்த தமிழக அரசு உட்பட மத்திய அரசு உட்பட யாரும் நினைக்க வேண்டாம். எந்த நிலை வந்தாலும் அணை கட்டியே தீர்வோம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? என்ன தடை வந்தாலும் அணை கட்டியே தீர்வோம் என்றால் என்ன அர்த்தம்? யோசிப்போம் என்கிற வார்த்தை, சிந்திப்போம் என்கிற வார்த்தை, பரிசீலிப்போம் என்கிற வார்த்தை கர்நாடக அரசுடைய வாயிலே வரவே இல்லை. எனவே அதற்கு நம்முடைய அரசும் நாமும் தயாரானால்தான் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை சாதிக்க முடியும். எனவே நாம் ஒன்றுபட்டு நிற்போம், நம்முடைய உரிமையை மீட்போம். நன்றி. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழர்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படுமா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம் நடத்தினோம். நாடுகளுக்கு இடையே பாய்கின்ற ஆறுகளுக்கு கூட பிரச்சனை கிடையாது. எகிப்துக்கும் சூடானுக்கும் இடையில் நைல் நதி பாய்கிறது, அந்த 2 நாடுகளுக்கும் பிரச்சனை கிடையாது. ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையே ரைன் நதி பாய்கிறது, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சிந்து நதி பாய்கிறது, அதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் 2 மாநிலங்களுக்குள் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இதை நாம் ஒட்டுமொத்தமாக எப்போது அந்த நதி தொடங்குகின்ற இடத்தை விட அதில் யார் அதிகம் பயன் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நதியினுடைய உரிமை அதிகம் இருக்கிறது என்று உலக நீர்வளமே சொல்லுகிறது. ஆகவே இதுக்கு நம்ம நிறைய உரிமைகள் இருக்கிறது. அதே சமயத்தில் தமிழர்களும் அங்கு நிறைய பேர் வசிக்கிறார்கள், கன்னடர்களும் நிறைய பேர் தமிழகத்தில் வசிக்கிறார்கள். 2 பேர்களுடைய நட்புக்கு எந்த விரிசலும் வராமல் மேகதாது அணை அணை என்கிறார்கள். அணை என்று சொன்னாலே அணைப்பது தான், அதை நம்மை பிரிப்பதாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அணை விவகாரத்திலும் மத்திய அரசு ஒரு சரியான முடிவு எடுக்கும், அந்த முடிவு எடுத்ததை அமுல்படுத்தும் என்றும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.